இப்போ நீங்கள் கையில் வச்சுருக்கீங்களே அது என்னென்ன அது? இது வந்து தக்காளியோட லீஃப் மைனர். இந்த தக்காளியோட அந்த புள்ளிக்காய் புழுவோட மாத்திரை ட்ராப்பு பெரமோன் வந்து நீங்கள் இது மருந்தடிச்செல்லாம் கண்ட்ரோல் பண்ண முடியாது. காரணம் வந்து இது நெல்லில் இருக்கிற அந்த பூச்சி மாதிரி இருக்கிறதோட தாய்ப்பூச்சி. இது வந்து என்ன செய்யணும்னா பூ எடுத்தோடனே மேலே வந்து அந்த இலையை சுரண்டிட்டு அப்படியே அந்த காய்களில் முட்டை வச்சுட்டு போயிடும். அது முட்டை வச்சோடனே என்ன பண்ணும், காய் நல்லா பெருசாகி காய் பழுக்கிற சமயத்தில் அப்படியே தண்ணியாக வடிய ஆரம்பிக்கும். இதை வந்து நீங்கள் செடி பூக்கும்போது ஒரு ஏக்கருக்கு 10 இடத்துல ஒரு மஞ்சள் அட்டை இருக்குல்ல, அந்த மஞ்சள் அட்டையில் கரெக்டாக வச்சு டேக் பண்ணி கட்டிட்டிங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக அது பூச்சியெல்லாம் அரெஸ்ட் ஆகிட்டால் நமக்கு இது செலவில்லாமல் கட்டுப்படுத்திடலாம். அப்போ மஞ்சள் அட்டையிலே ஒட்ட வச்சிடலாம். மஞ்சள் அட்டையில் முன்னாடி நாங்கள் அதுக்குன்னு அந்த இது வாங்கி கொடுத்தோம். இப்போ வந்து ட்ராப்பில் வச்சோம்னா என்ன செய்யும், உள்ளே போய்ட்டு அந்த பூச்சி சின்ன பூச்சினால வெளியே வந்துடுது. இல்லை இந்த பாருங்க சின்ன டொயினை போட்டு இது இந்த மாதிரி கட்டிக்கலாம். இல்லைனா ஒரு ஸ்டேப்லர் வச்சு இதை மடக்கிட்டு ஒரு ஸ்டேப்லர் வச்சு ஒரு அமுக்க பஞ்ச் பண்ணிட்டோம்னா இது நல்லா ஒட்டி இந்த நடு அட்டையில் வர்ற மாதிரி மேலே கட்டி தொங்க விட்டோம்னா ஆட்டோமேட்டிக்காக அந்த பூச்சியெல்லாம் அதுக்குள்ளே வந்து அட்ராக்ஷன் ஆகிடும். தக்காளியில் புள்ளி காய் புழுங்கிறது ரொம்ப சின்ன புழுவாக இருக்கும். ஆனால் வெளியே காயை டேமேஜ் பண்ணாது. ஆனால் வந்து சின்ன ஓட்டையாக போட்டு காயில் அப்படியே தண்ணி அந்த பழுக்கிற சமயத்தில் தக்காளியில் அப்படியே தண்ணியாக வடிய ஆரம்பிக்கும். இதை நம்ம ரசாயன மருந்து அடித்து கண்ட்ரோல் பண்ணுறது கஷ்டம். ரசாயன மருந்துக்கு இது கேட்காது. ஏன்னா இதோட தாய்ப்பூச்சி ரொம்ப மெதுவாக ரொம்ப சிறுசாக இருக்கும். அதனால் இதுக்கு ஒரு மாத்திரை, இது ஒரு ட்ராப்பு. இந்த ட்ராப் என்ன பண்ணுறோம், இதை கட்டியிருக்கோம் பாருங்கள், இந்த ட்ராப். இதை கட்டிட்டோம்னா இதில் பசை நிறையா இருக்கனால இந்த பசையில் போய் இந்த ட்ராப்பெல்லாம் அந்த தாய்ப்பூச்சி பூரா ஒட்டிடும். தாய்ப்பூச்சி ஒட்டிடுச்சுன்னா இது முட்டையிடாது. ஆனால் இதை உங்கள் காட்டில் சிம்டம்ஸ் நீங்கள் கண்டுபிடிக்கணும்னா கோலப்பூச்சின்னு சொல்லுவாங்க விவசாயிகள். கோலப்பூச்சிங்கிறது அப்படியே கோடாக போட்டிருக்கோம் அந்த இலைகளில். அந்த கோலப்பூச்சிங்க அதோட தாய்ப்பூச்சியை நம்ம இங்கேயே பிடிச்சிட்டோம்னா நமக்கு தக்காளியில் டேமேஜ் வராது. இது சில ஏரியாக்கள்லாம் பார்த்திங்கன்னா ஏக்கர் கணக்கில் தக்காளி விவசாயிகளுக்கு லாஸ். ஒரு 100 பெட்டி எடுத்தாங்கன்னா 50 பெட்டி கூட கழிவு வரும். அதை அந்த கழிவு காயை மார்க்கெட்டில் எடுக்க மாட்டாங்க. அதனால் அது டேமேஜ் தான். இது ஆரம்பத்திலே ஒரு ஏக்கருக்கு ஒரு 10-15 மாத்திரை வச்சு கட்டிட்டிங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக அதை கண்ட்ரோல் பண்ணிடலாம். இது வந்து இப்போ இது ஏன் வந்து அந்த டப்பாவில் அந்த வைக்கக்கூடாது? டப்பாவில் வச்சா என்ன பண்ணுதுன்னா இது இந்த பூச்சி வந்து நல்லா ஊர்ந்து போகக்கூடிய பூச்சி. அதனால் உள்ளே போயிட்டு மேலே வந்துடுது திரும்ப. இது நாங்கள் சில விவசாயிகளுக்கு ஃபஸ்ட்டு நாங்கள் அந்த மாதிரி முறையில் தான் கொடுத்தோம். அவங்க தான் இந்த மஞ்சள் அட்டையில் கட்டிட்டு இது ரிசல்ட் நல்லாயிருக்கு. இதோட இந்த மஞ்சள் அட்டையில் நம்ம மற்ற பூச்சிகளை ஒட்டியிருக்கு பாருங்கள். மற்ற பூச்சிகளை ஒட்டி இது டபுள் பர்பஸ் ஆயிருங்கிறதுனால இதோட விலை ரெண்டும் ஒன்று தான். ஆனால் பர்பஸ் இது டபுள், அது ஒன்று தான். அதனால் இதை தான் மக்கள் விரும்புகிறாங்க. இது பெரிய பிரச்சனை. இது வந்து தீர்க்க முடியாத ஒரு பிரச்சனையாக இருந்துச்சு. இது நம்ம காடுன்னு இல்லை. இப்போ என்னோட ஆலோசனை கேட்டவர்களுக்கு ஒரு 1500 மாத்திரைக்கு மேலே 1 இயராக நான் வாங்கி கொடுத்துருக்கேன் விவசாயிகளுக்கு.